வணக்கம்ண்ணா மாப்பிள்ள தேனியிலேருந்து. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 2:13 பக்கம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ போகிறப்பல வந்து பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வியூவோட சேர்ந்து குக் பண்ணுறது செமையாக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரியான வியூ, சரியான காற்று. ஏய் மணியா, உனக்கு ஃபோன் அடிக்குதுடா. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? தேடுற பவுடர்ல எங்க கவர் லோட் கட்டி வச்சா அதில் வச்சிருக்கான். என்ன பவுடர் வேணும்? இல்லை மிளகா பொடி மட்டும் எடுத்து அதுக்கு போட்டு அவன்ட்டு இருக்கு கவர். இந்த இருக்கு மிளகா பொடி அடி ஏற்றிட்டு. இது எதுக்கு? இது எதுக்கு? மேகி போடுறது. மேகி போட்டுக்கலாம். சரி சரி. வெங்காயம் வெட்டினாதான் இப்போ மேகி ஆரம்பிக்க முடியும். A few moments later. நான் ரொம்ப நேரம் தேடி சுற்றி அலைஞ்சி கடைசியாக என்னோட ஃபேவரட் ஃபால்ஸ் அதை பார்க்கணும். அவர் அந்த சாப்டருக்குள்ள நான் வரமாட்டேன். பட் இது வந்து நான் நிறையா ரொம்ப நேரமாக தேடி கடைசியாக அந்த ஃபால்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரோட்டு மேலேயே வர ஃபால்ஸ் தான் இது. இன்ஸ்டாகிராமில் நிறையா பார்த்தோம், கிடைக்காது நினச்சோம், பட் கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் கிட்ட வந்துட்டோம். அதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே நான் காணோம். அங்கே இருக்கு வெற்றி, நீ போகணும். இன்னும் போகணுமா? அது அங்கிருந்து பார்க்கும்போது பக்கமாக தெரிஞ்சது. ஒரு 1/2 கிலோ ரைடர் மீட் அந்த டிஸ்டன்ஸ் இங்கிட்டு போகாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீக்கெண்டில் வராது. நல்லா இருக்குல்ல? அடுத்தடுத்து போகலாம். இப்படியே ஃபைனலாக நாங்கள் வந்து மூணாரோட மெயின் சிட்டியில் இருக்கோம். சாக்லேட்டும் சம் டீத்தூள்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம். ஸோ இதுக்கப்புறம் நேராக கோயம்புத்தூர் தான். ஸோ நல்லா இருந்துச்சு. ஒன் டேன்றனால பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் கிளைமேட் வாஸ் சூப்பர். போச்சா கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ இது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். வாங்க போகலாம். என்னது ஆக்சுவலாக ஊட்டியில் பார்த்துருக்கோம்ல, அடிக்க வச்சுருப்பாங்கல்ல, அது என்ன அங்கே அடிக்க வச்சுருக்காங்க. பார்க்கலாம், பார்த்துட்டு ஐடியா கிடைக்கும்ல. வாங்க. ஆமா, நிக்குது உண்மையிலுமே. யானை தெரிய மாட்டேங்குது.